ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். வெள்ளக்கோவிலின் 4ஆம் ஆண்டு சைக்கிள் பேர் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். வழக்கம் போல் இந்த தடவையும் ஜிஹெச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ 6:20 ஆச்சு. எல்லோரும் வந்து இப்போ தான் ஒன்று சேர்ந்துட்டு இருக்கிறோம். இப்படியும் சூரியன் மேலே வந்தாலும் 8 மணி வரைக்கும் பெருசாக வெயில் இருக்காது. மூலன ரோட்டில் தான் போகிறோம். போகிற வழியில் நல்லாயிருக்கும், காமிக்கிறேன். இப்போ தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறவாங்க. ஸோ அதில் முக்கியமான நம்ம அவாய்டபுள் திங் வந்து இந்த ஒபிசிட்டி. மெயினாக இந்த கண்ட இடத்துல விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத வந்து இப்போ மெயினாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அது வந்து இந்த நேரத்தில் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கோங்க நீங்கள். ஏன்னா இப்போ பார்த்தோன்னா நிறைய ஃபுட் ஷாப்ஸ் இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த ஸ்ட்ரீட் போகிறதுக்குள்ளேயும் ஈவினிங் பார்த்தோன்னா ஒரு 7-8 கடை வந்துச்சு மேடம். ஒரு சாப்பாட்டு கடை இருக்கும், இந்த ஸ்ட்ரீட்டில் ஒன்று, அந்த ஸ்ட்ரீட்டில் ஒன்று அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்ட்ரீட்டு 10 கடைக்கு பக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் மெயினாக வந்து எல்லாம் வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு எக்ஸசைஸ் வந்து உங்களுடைய டெய்லி ஒரு இதுவாக பண்ணுங்கள். வெயிட் ரிடக்ஷன் கம்பல்சரி. 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படின்னு 10 இயர்ஸ் தான் சொல்கிறாங்க. 10 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 50 kg இருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ஒரு சைடு வந்து அப்படியே வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களாம் இருக்காங்க, இன்னொரு சைடு வெயிட் ஜாஸ்தியாக. ஆம்புலன்ஸ் நண்பர்கள் அனைவரையும் கேரக்டை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆம்புலன்ஸ் நண்பர்கள், நான் வந்து ஈரோட்டில் தொடங்கி சென்னை வரைக்கும் வெறும் 3 நாளில் முடித்து மெரினா பீச் முடிய போயிட்டு வந்திருக்கேன். அங்கே வந்து ஓகே, ரேலி ஸ்டார்ட் பண்ணும்போது மணி இப்போ 6:50 ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சைக்கிள் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு அந்த வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் யாரோ கியரை மாற்றிருப்பாங்க போல். யூஸ்வலாக அந்த கியர் சைக்கிள் வச்சுக்கோங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சைக்கிள் நிற்கும்போது என்றைக்குமே கியர் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. பண்ணிட்டோம்னா சைக்கிள் எடுக்கும்போது சில சமயம் செயின் கலந்துரும். லாஸ்ட் இயர் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ரேலி அப்போவுமே எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் கலந்துருச்சு. யாரோ கியர் மாற்றி விட்டுருந்தாங்க. நல்ல வேலை ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவை எனக்கு எதுவும் ஆகலை, செயின் கலரில். ஸோ மூவிங்கில் இருக்கும்போது நான் கியர் மாற்றி கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ நம்ம NH வழியாக கிராஸ் ஆகி போகணும் அப்படிங்கிறக்காக குழந்தைங்களாம் கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச் ஆம்புலன்ஸ், அப்புறம் போலீஸ், மகாத்மா காந்தி ட்ரஸ்ட்காரங்க எல்லாருமே வந்து ரோட டிராஃபிக்கை வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து குழந்தைங்க எல்லாருமே சைக்கிள் ஈஸியாக கிராஸ் பண்ணி போகிறதுக்காக. அப்படி கிராஸ் பண்ணும்போதுமே பொது இடங்கிறனால எல்லாருமே பார்ப்பாங்க, ஓகே என்ன நடக்குது, எதுக்காக இப்படி நிறுத்தியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே சைக்கிளில் போகிறது பார்க்கும்போது எல்லாருக்கும் ஓகே, இந்த விழிப்புணர்வுக்காக தான் போகிறோங்க, உடல் எடை காப்போம், ஹார்ட் பிரச்சனை இல்லாமல் ஹார்ட்டை சேஃபாக வச்சுக்கணும், அப்புறம் ட்ரக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், புகையிலையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வுக்காக போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருந்தது.
வழக்கமாக நான் வந்து பொறுமையாக பின்னாடி தான் போவேன். பட் இந்த டைம் ஏன் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வேகமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா, எல்லாரையுமே பின்னாடி இருந்து கவர் பண்ணுறத விட முன்னாடி போயிட்டு எல்லாரையும் வர்றதை கவர் பண்ணலாம். அந்த முத்துசாமி கோயில்கிட்ட நம்ம போயிட்டு வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வேகமாக போயிட்டுருக்கிறேன். வாங்க 3 ரோட்டில் தான் போகிறோம் அப்படி காமிக்கிறேன். இது வந்து மூலனூர் ரோட்டில் எனக்கு பிடித்தமான ஒரு ஸ்பாட். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் குட்டி மினி லேக் மாதிரி இருக்கும். நிறைய பறவைகள்லாம் வரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். இது வந்து என்னோடய மொபைல் ஃபோனை வந்து சைக்கிளில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ராவாங்கிற ஆப்பு நம்ம ஓட்டுறதை வந்து கணக்கெடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு தெரிகிறது வந்து டோட்டல் டியூரேஷன் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது. கீழே செகண்டாக இருக்கிறது வந்து ஆவரேஜ் ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்குறோம். தேர்டு வந்து டோட்டல் கிலோமீட்டர் கவர்டு. ஸோ அதுதான் இது. ஓகே. அதுக்கப்புறம் நான் அப்படியே போகும்போது புவனேந்தர் அப்படிங்கிறவரோட ஜாயின் பண்ணி பேசிக்கிட்டே போனேன். இவர் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் கூட காமிச்சிருப்பேன். ஈரோட்லேருந்து சென்னை வரைக்கும் 3 நாளில் போனேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர் தான். சிவகிரிக்காரர். இவர் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து நிறைய இந்த மாதிரி சைக்கிள் பயணங்கள், இப்போ ரேஸு, அப்புறம் ஈவெண்ட்ஸ்லாம் கலந்து நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு அப்போ தான் தெரிய வந்து என்னென்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒரு கோட்டா இருக்கிற மாதிரி சைக்கிளிங்கும் மதித்து அதுக்கும் ஒரு கோட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மூலிமா இவருக்கு வந்து காலேஜ் பார்த்துட்ருக்கேன் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஒரு நல்ல விஷயமா இருந்தது. யாராவது ஒரு வேளை சைக்கிளிங் ஆர்வம் உள்ள பள்ளி மாணவர்கள் இருந்தீங்கன்னா அவங்களையும் ஊக்குவிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு கோட்டாங்கிற ஒரு விஷயமும் சைக்கிளிங்கும் மதித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. மேற்படி அது ரிசர்ச் பண்ண முடியல, எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக அது விசாரித்து பார்த்து பயன்பெறுங்க. அப்படியே போயிட்டு வாங்க. சரி ப்ரோ, நான் வீடு வரேன். எங்கே போனப்போ ஓகே கைஸ், வெள்ளக்கோயிலேருந்து மூலனூர் ரோட்டில் இருக்கிற பாலம் தாண்டினே வர முத்துசாமி கோயில் வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிட்டன் போகணும். கொஞ்சம் வேகமாக முன்னாடி வந்துட்டேன். மக்கள் வர்றதை கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒன்றா திரும்பவும் நம்ம போகலாம். வாங்க காமிக்கிறேன்.
அப்படியே ரிட்டர்ன் வர வழியில் குழந்தைங்கலாம் அமராவதி ஆற்று பாலத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே ஆற்றுல தண்ணி நல்லா போகுதுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்குறதுக்கு நம்மளும் சரி நிறுத்தி வச்சு சின்ன பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டோம். தண்ணி நல்லா ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இந்த ஆற்றுல தான் முதலையெல்லாம் இருக்குங்கிறாங்க. பட் ஆனால் நான் முதலையை பார்த்ததில்ல. பட் ஏதாவது தெரியுமான்னு பார்த்தேன். அப்புறம் இந்த மாதிரி வரும்போது நம்ம புது மனிதர்கள் நிறைய பேர் சந்திப்போம். ஸோ அப்படி நான் பார்த்த ஒரு நண்பர் தான் இவர். ஸோ இவர்கிட்ட இப்போ தான் ஹாய் சொல்லி அப்படி இன்ட்ரடியூஸ் ஆனேன். அப்புறம் அப்படியே வெளில வர வரைக்கும் அப்படி நாங்கள் பேசிகிட்டே வந்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா ஜிஹெச்சில் தான் ஓப்பன் பண்ணுவோம். அங்கே உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து நம்மளோட அந்த பேட்ஜை கொடுத்தோன்னா நமக்கு வந்து இப்படி பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் ஒரு மெடலும் கொடுத்தாங்க. இந்த ரெண்டையும் நம்மளோட மகாத்மா காந்தி ட்ரஸ்ட்டை சேர்ந்த ராஜ்குமார் அண்ணா கையால் வாங்கிக்கிட்டோம். நல்ல ஒரு சைக்கிளிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல் பசியில் இருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு சிறப்பான விருந்து போட்டாங்க. இட்லி வித் கறி குழம்பு வித் சிக்கன் வறுவல் அண்டு வெள்ளை சுண்டல் மசால். சைவம் இருக்கிறவங்களுக்கு சைவம் குழம்பும் சட்னி எல்லாமே இருந்தது. நல்லா ஓட்டிகிட்டு வந்ததுக்கான கேலரிஸை வந்து திரும்ப ரீஃபில் பண்ணிட்டீங்களாடா அப்படி நீங்கள் கேட்குறது புரியுது. பட் ஸ்டில் இன்றைக்கி ஞாயிறு அல்லவா, ஸோ அதனால் அசைவம் இல்லாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரைடு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ராவால் சேவ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது என்னோடய இந்த ஆக்டிவிட்டி தான் ஸ்ட்ராவால் என்னுடைய 200வது ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்கள் மெசேஜ் இருந்தது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அண்ட் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உலக சைக்கிள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இன்னொரு இன்ஸ்பைரிங் பர்சனை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அண்ணா அப்படியே உங்களை சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்க? கலைச்செல்வன். நான் பெரம்பலூர் மாவட்டம். இதுமாரி நிறைய மாரத்தானில் ஓடிட்டுருக்கேன். எதனால் ஓடுறேன்னா போதைப் பொருட்களை விற்கும் தவிர்க்கிறதுக்கும் மது ஒழிப்பதற்கும் இது தொடர்ந்து நான் வலியுறுத்தி ஓடிட்டுருக்கேன். எல்லா மாரத்தான்லையும் எங்களை போல் மாற்றுத்திறனாளிகள் வந்து கலந்து கொள்ளணும், அவங்களாலையும் சாதிக்க முடியும். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க மாற்றுத்திறனாளியில் என்ன சாதிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களாலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நான் இது வரைக்கும் 23 முறை ரத்தம் கொடுத்துருக்குறேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. டெய்லி 5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 10 கிலோமீட்டர் டெய்லி ஓடிட்டு தான் இருக்கிறேன். இது வரைக்கும் 495 மாரத்தானை நேற்று பெங்களூரில் முடிச்சுட்டு இன்றைக்கி இங்கே வந்து 30வது சைக்கிள் மாரத்தான் வெற்றிகரமாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறேன். எனக்கு இந்த வெள்ளக்கோயில் மாரத்தான் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கை கொடுத்தது. இது வரைக்கும் அவங்களையும் நண்பர்கள் என்னால் மறக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் எனக்கு நந்தா காலேஜில் ரத்தம் கொடுத்துட்டு ஓடி இருக்கிறேன். இப்போ போனப்போ கூட நான் ரத்தம் கொடுத்துட்டு கூட ஓடி வந்து முடிச்சிருக்கேன். 21 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் சொல்கிற காரணம் என்னென்னா, டெய்லி ஓடுங்க. உங்களோட உடம்புக்காக யாருக்காகவும் ஓட வேணாம். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு யாரையும் கவனப்படுத்த வேணாம். உங்களுக்காக உங்கள் உடம்பை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த இதாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட மனதிலேருந்து எந்த நோய்கள் இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கலாம். இதுவரைக்கும் எத்தனை மேரத்தான் ஓடி இருப்பீங்க இந்த சைக்கிள்? 495 மாரத்தான் ஓடி இருக்கேன். தமிழ்நாட்டிலீங்களா இல்லை வெளியிலேங்க? வெளி மாநிலத்தில் சேர்த்து 95 மாரத்தான் ஓடி. 495ங்களா? ஓ சூப்பர். வேற எங்கெல்லாம் வெளியில் எங்கே போயிருக்கீங்க? வெளியில் வந்து தமிழ்நாட்டில் எல்லா 39 மாவட்டத்துக்கும் போயிருக்கேன். வெளியில் தமிழ்நாடு தவிர பெங்களூரு, யூபி, கர்நாடகா, கேரளா, இது அஸ்ஸாம். போனது அஸ்ஸாம். ஓகே. தாய்லாந்து ஏதோ போனேன்னு சொன்னீங்க. தாய்லாந்து வந்து சைக்கிள் ரேஸ். அதில் வந்து சில்வர் மெடல் வாங்கினீங்களா? ஓகே. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரிங்களா? அது எப்படிங்க? அது ஹோட்டல். ஓ சரி. மூலியமா இது பண்ணாங்க, நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். இது வரைக்கும் என்னன்னா அதான் எங்களுக்கு எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டுனா மனசுல எந்த ஒரு நோயும் இருக்காது. எவ்வளோ வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? இது வந்து இப்போ நான் தெரிஞ்சு 10 வருஷமா ஓடிட்டு இருக்கேன். 10 வருஷமா ஓட்டுறீங்க. இடையில 2 வருஷம் பிரேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ கரெக்டாக ஓடிட்டு இருக்கேன். அதான் எங்களை போல மாற்றுத்திறனாளி வெளியில கொண்டு வரணும். அதுதான் எங்களோட நோக்கம். யாரும் மாற்றுத்திறனாளி எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. அவ்வளோதான். உங்களை பார்த்து எங்களை மாதிரி ஆட்களுக்கும் லைக் நம்மளாலையும் கண்டிப்பாக ஓட்டணும்னு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா சொல்கிறாங்க, உங்களை பார்த்து நான் ஓடுறேன். கண்டிப்பாக. ஆனால் எனக்கு என்னன்னா, நான் உங்களை பார்த்து ஓடுறேன். எங்கள் இதில் நான் பார்த்து நான் உங்களை பார்த்து ஓடக்குள்ள எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கலாம். எங்கள் இதில் மாற்றுத்திறனாளி பிரிவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறேன். அது எனக்கு பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக. அப்போ உங்கள்ட்ட இருந்து நான் பாதி கற்றுக்கிறேன், என்கிட்ட இருந்து நீங்கள் பாதி கற்றுக்கிறீங்க. அதுதான் எல்லா தலைமுறைகளுக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. நல்லா நிறைய தூரம் சேஃபாக போயிட்டு வாங்க. இந்த நபர் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். கண்டிப்பாக ஒரு பாராட்டுக்குரிய மனிதர். அண்ட் ஆல்சோ இதை பார்த்து நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு நம்புகிறேன். நம்மளே வந்து ஏதேதோ சில்லி ரீசன்ஸ்னால சோம்பேறித்தனத்தினால உடல் பாதுகாப்பை வந்து நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்கிற மாதிரி மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏதோ ஒரு வகையில் சைக்கிளிங்கோ, ஸ்விம்மிங்கோ, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸாவது பண்ணணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மெசேஜோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மற்ற வீடியோஸும் பாருங்கள், நிறைய விதமான கண்டென்ட்ஸ் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாக வரேன். அனைவரும் நல்லதே செய்வோம், நமது நன்மைக்காக நல்லவர்களாகவே இருப்போம். நன்றி, வணக்கம்.